முருகாசரணம். குருவார பிரதோஷம். பங்குனி மாத வளர்பிறை பிரதோஷம் 10/4/2025. குருவின் பரிபூர்ண அருள் கிடைக்க இன்று சிவ ஆலயத்தில் சிவனை ஆழ் மனதில் இருத்தி ஆத்மார்த்தமாக சிவபுராணம் 9 முறை படிக்கவும். பிரதோஷ விரதம் என்பது இந்து மதத்தில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனிதமான அனுசரிப்பாகும். மாதத்துக்கு 2 முறை சந்திர நாட்காட்டியின் வளர்பிறை சுக்லபக்ஷம் மற்றும் தேய்பிறை கிருஷ்ணபக்ஷம் ஆகிய 2 கட்டங்களின் 13வது நாளில் வரும் பிரதோஷம் பக்தர்கள் பாவ மன்னிப்பு, தடைகள் நீக்கம் என்று ஆன்மீக வலிமையின் ஆசீர்வாதங்களை தேடும் ஒரு காலமாகும். பிரதோஷம் என்ற வார்த்தையின் அர்த்தம் பாவங்களை நீக்குதல் மற்றும் இது கடந்த கால கர்ம விளைவுகளை தணிக்கும் சிவபெருமானின் சக்தியை குறிக்கிறது. பிரதோஷத்தின் முக்கியத்துவம். பிரதோஷம் சிவனை வழிபடுவதற்கு மிகவும் மங்களகரமான காலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்து புராணங்களின்படி பிரதோஷத்தின் போது சிவபெருமான் தாண்டவ நடனத்தை நிகழ்த்துகிறார். இது படைப்பு, காத்தல் மற்றும் அழிவை குறிக்கும் ஒரு பிரபஞ்ச நடனமாகும். பிரதோஷத்தை அனுசரிப்பது பக்தர்களுக்கு சிவனின் ஆசிகளை பெறவும், அவர்களின் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கவும், எதிர்மறை தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கவும், ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் என்று நம்பப்படுகிறது. பிரதோஷம் கடைபிடிப்பதன் முக்கிய நன்மைகள். கர்ம சுத்திகரிப்பு. பிரதோஷ விரதம் என்பது ஒருவரின் கடந்த கால பாவங்களிலிருந்து மனதை தூய்மைப்படுத்தி ஆன்மீக வளர்ச்சியையும் எதிர்மறை கர்ம தாக்கங்களிலிருந்து விடுதலை உணர்வையும் ஊக்குவிக்கும் நேரமாகும். தடைகளை நீக்குதல். சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் பொருள் மற்றும் ஆன்மீக தேடல்களில் தடைகளை தாண்டுவதில் பாதுகாப்பையும் ஆதரவையும் நாடுகிறார்கள். மன அமைதி மற்றும் கவனம். உண்ணாவிரதம் மற்றும் தியான பயிற்சிகள் மூலம் பிரதோஷம் தனி நபர்கள் தங்கள் மனதை மையப்படுத்தவும், கவனத்தை மேம்படுத்தவும், மன தெளிவை பராமரிக்கவும் உதவுகிறது. ஆன்மீக வளர்ச்சி. பிரதோஷம் பக்தர்களை தெய்வீகத்துடன் இணைக்க ஊக்குவிக்கிறது. சிவனின் குணங்களான ஞானம், வலிமை மற்றும் இரக்கம் மீதான அவர்களின் புரிதலையும் பக்தியையும் ஆழப்படுத்துகிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின், பௌர்ணமிக்கு பின் என்று 2 பிரதோஷ நாட்களிலும் சிவ ஆலயங்களில் குறித்த நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. சிவனுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீர் மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து, வில்வம், அரளி, தாமரை, மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின் தீபாராதனை நடைபெறும். இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும். இவருக்கு எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்துக்காக தரலாம். பின் அருகம்புல் பூ சாற்றிய பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம். நந்தி தேவரது தீபார்த்தனைக்கு பின் மூலவரான லிங்கத்துக்கு நடக்கும் தீபார்த்தனை நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க நம் தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும். இனி பிரதோஷம் விரதம் இருப்பது பற்றி பார்ப்போம். இந்த நாட்களில் அதிகாலை எழுந்து நீராடி சிவ ஆலயம் சென்று வழிபட வேண்டும். அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகளை படிக்க வேண்டும். பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிக்கு சிவாலயம் சென்று உள்ளமுருகி 5 எழுத்தை சிவாய நம ஓதி வழிபட வேண்டும். எல்லா பிரதோஷங்களையும் விட சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்றும் சிறப்பாக கூறப்படுகிறது. அதுவே கிருஷ்ணபட்சத்தில் தேய்பிறை சனிக்கிழமையில் வந்தால் சனி மகா பிரதோஷம் என்று வழங்கப்படுகிறது. சாதாரண பிரதோஷ வேளைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் 1 வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலனும், சனி பிரதோஷத்தன்று அவ்வாறு வழிபடும் போது 5 வருடம் ஆலய வழிபாடு செய்த பலனும் கிடைக்கும் என்பதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக இருந்து வரும் நம்பிக்கை. பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை பார்க்கலாம். முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும், 2ஆம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும், 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையையும் உடன் வலம் வந்தபடி கேட்க வேண்டும். நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓதியபடி பிரதோஷ காலத்தில் ஈசனை பிறையணிந்த பெருமானாக, தேவியோடும் முருகனோடும் சோமகந்த மூர்த்தியாக
தரிசித்து கண்ணீர் மல்க வழிபட்டால் வேறு புண்ணியம் செய்ய வேண்டுமோ? பிரதோஷ மகிமை. அந்தந்த கிழமைகளில் வரும் பிரதோஷத்தின் பலன் என்ன என்று பார்ப்போம். ஞாயிறு பிரதோஷம். சூரிய திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக ஞாயிறு அன்று வரும் பிரதோஷத்துக்கு செல்ல வேண்டும். பலன். இதனால் சூரிய பகவான் அருள் நமக்கு கிட்டும். இந்த திசையினால் வரும் துன்பம் விலகும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். திங்கள் பிரதோஷம். பிரதோஷத்தில் சோமவார திங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சந்திர திசை நடப்பவர்கள் சந்திரனை லக்னாபதியாக கொண்டவர்கள் திங்கள் அன்று வரும் பிரதோஷத்துக்கு செல்ல வேண்டும். பலன். மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிட்டும். மன வலிமை பெருகும். செவ்வாய் பிரதோஷம். செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் அன்று வரும் பிரதோஷத்துக்கு செல்ல வேண்டும். மனிதனுக்கு வரும் ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் இது. பலன். செவ்வாயால் வரும் கெடுபலன் நீங்கும். பித்ருதோஷம் நீங்கும். கடன் தொல்லை தீரும். எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோவில் சென்று சித்தாமிரத தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்தில் நீராடி வைத்தியநாதனை வழிபட்டால் அவர்களுக்கு வரும் ருணம் ரணமும் நீங்கும் என்பது சிவவாக்கு. புதன் பிரதோஷம். புதன் திசை நடப்பவர்கள் புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் புதன் அன்று வரும் பிரதோஷத்துக்கு செல்ல வேண்டும். பலன். புதனால் வரும் கெடுபலன் நீங்கும். கல்வி சிறக்கும். அறிவு வளரும். படிக்காத பிள்ளை படிக்கும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தவறாமல் புதன் அன்று வரும் பிரதோஷத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். இதனால் அவர்கள் கல்வி சிறக்கும். தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். வியாழன் பிரதோஷம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு திசை நடப்பவர்கள் குருவை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வியாழன் அன்று வரும் பிரதோஷத்துக்கு செல்ல வேண்டும். பலன். கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும். வெள்ளி பிரதோஷம். சுக்கிர திசை நடப்பவர்கள் சுக்கிரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வெள்ளி அன்று வரும் பிரதோஷத்துக்கு செல்ல வேண்டும். பலன். வளப்படும். சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும். சனி மகா பிரதோஷம். சனி பிரதோஷம் என்று கூற மாட்டார்கள். சனி மகா பிரதோஷம் என்றே கூறுவார்கள். ஏனென்றால் அத்தனை சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமை வரும் பிரதோஷம். எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் அன்று கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவது சிறப்பு. ஏழரை சனி அஸ்தமத்து சனி நடப்பவர்கள் சனியால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்துக்கு செல்ல வேண்டும். பலன். ஒரு சனி பிரதோஷம் சென்றால் 120 வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும். கிரகதோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும். பஞ்சமா பாவமும் நீங்கும். சிவ அருள் கிட்டும். கண்டிப்பாக செல்ல வேண்டிய பிரதோஷங்கள். வருடத்துக்கு வரும் 24 பிரதோஷத்துக்கு போக முடியாதவர்கள் சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வரும் 8 பிரதோஷத்துக்காவது செல்ல வேண்டும். இந்த 8 பிரதோஷத்துக்கு சென்றால் ஒரு வருடம் பிரதோஷத்துக்கு சென்ற பலன் கிடைக்கும். தேய்பிரையில் வரும் சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அவரவர் நட்சத்திரம் அன்று வரும் பிரதோஷம் கவலை தீரும். ஓம் நம சிவாய. சிவாய நம. நன்றி.